நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், திருட்டு திமுக திருட்டு திமுகன்னு வாரு. நல்லவதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. ஆனா 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 இப்ப ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு திமுக இன்னைக்கு திமுகன்றாரு. அது என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? மாதிரிதான் இந்த திராவிட மாடல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு இந்த சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உருட்ட வேண்டியது, பயங்கரமா உருட்ட வேண்டியது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. தொடர்ச்சியாக இங்க கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது. மாசு சொல்றாரு 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன். அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவேப்பிலையா சார்? சிக்கிட்டான் முழுக்கு பய சிக்கிட்டான். ரொம்ப நாள் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அப்போ 0% கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னன்றதை நீங்க சொல்லணும் முதல்ல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா, இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. கஞ்சாவை ஒழிப்போம், அபினை ஒழிப்போம், ஹெராயினை ஒழிப்போம்ன்றது எங்கயா ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது. அவனுக்கு எப்படி தெரியும்? கூடியே இருக்கான், பார்த்துட்டியா? அப்படி ஒரு ஆள் தான் ஜாஃபர் சாதிக். அவரை தான் கூடயே வச்சிருந்து அவர் முதலமைச்சருக்கு ஒரு குச்சி ஒரு குல்ஃபினே இவருக்கு கொடுக்கறாரு, முதல்வருக்கு சின்னவருக்கு கொடுக்கறாரு. டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. ஏய், நான் மில்லனியல்யா? ஆட அடிக்குது, பூமர் மாதிரி அடிக்குது. ஏய், மில்லனியல்யா நானு? ஒரு விஷயம் தான் டவுட். உங்கள்ட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எவ்வளவு பெரிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, ஒட்டுமொத்த சிஸ்டம் உங்க கையில இருக்கும் பொழுது ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. எந்த பயனும் இல்ல. காசியப்பன் பாத்திர கடையில இருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் சார். உலக கோப்பையில போய் நான் ஜெயிச்சிருக்கேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன வேடிக்கைனாக்கா, ஏங்க ஒரு உலக கோப்பை ஜெயிச்சாக்கா ஒரு கப்பு கொடுப்பாங்களா, 2 கப்பு கொடுப்பாங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சின்னவரை பார்க்கும்போது ஒரு கப்பு, முதலமைச்சரை பார்க்கும்போது ஒரு கப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தனக்கு அரசு வேலை வழங்குமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். வினோத் பாபு இந்திய மாற்றுத்திறனாளிகள் அணி கேப்டன் இல்லை என்றும் அவர் உலக கோப்பையை இது என்னடா கொடுமையா இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா. ஆனா அவனுக்கு அரசாங்க வேலை தருகிறோம் அறிவிப்பு வந்தது, அவனுக்கு வீடு கொடுக்க போறோம் அறிவிப்பு வந்தது. இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. இன்னைக்கு அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பக்கத்துல குடிக்கிறவன குடிக்காம பாத்துக்கங்க, இது என் வேலையா உங்க வேலையா? இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமையாது. காலையில இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பலாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்றாரு. அப்ப 1000 கோடி முதலீடு இங்க உள்ள வர்த்தகமா வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறைஞ்சிருக்கணும். இங்க குறைஞ்சிருக்கா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 200 கிராம் பால் இருக்கு இல்லையா, அதுல விலை வச்சாங்க அரசாங்கம் என்ன தெரியுமா? 10 ரூபா 50 காசு. நீங்க 10 ரூபா 50 காசு நீங்க செல்லுமா? யாராவது அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. 1 ரூபாய் கொடுக்கணும். அப்ப ஒரு 50 காசு அரசாங்கத்துக்கும் இன்னொரு 50 காசு எங்க போகுது? இந்த 10 ரூபாய் பாலாஜி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜியை பால் பாக்கெட்ல உள்ள வச்சுட்டு சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா மக்களை வந்து நான் பாதுகாக்கிறேன், என் மக்களுக்காக சமூக நீதி ஆட்சி செய்யறேன், என் மக்களை நான் வந்து இனி இந்த லட்சத்துல 200 வெல்லுவோமா? அதாவது புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஒரே ஒரு விஷயம் தான் சார், வழி வழியா அந்த நாட்டை நீங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, உங்களால என் மக்களின் பேரன்பை ஏன் பெற முடியல? நீங்க அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான்.